ரொம்ப தெரியாதுங்க. அது வந்து யூனிவர்சலா அவைலபிளா இருக்கு. ஆனா சில பேரால மட்டும்தான் அதை டேப் பண்ண முடியுது. அது நிரம்பி இருக்கிறப்போ ப்ராப்ளம்ஸ் எதுவும் வர்றதில்ல. உயிருள்ள எதுக்கு எதுக்கு உயிர் இருக்கு, அதெல்லாம் பிரபஞ்ச சக்தி இருக்கு. உயிர் இல்லாததுலயும் பிரபஞ்ச சக்தி இருக்கு. உயிருள்ள உயிரில்லாத வஸ்துக்களுக்கு பிரபஞ்ச சக்தி தேவை. தங்கம் பளபளப்பு குவாலிட்டி, வைரம் கட்டித்தனம் குவாலிட்டி, இரும்பு ஒரு குவாலிட்டி, மரம் ஒரு குவாலிட்டி. எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் உயிரில்லாத பொருள், அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டியை அது மெயின்டைன் பண்ணணும்னா பிரபஞ்ச சக்தி இருந்தால் தான் முடியும். அதே மாதிரி உயிருள்ளது செடி கொடி மரங்கள், ஒரு செல் அமீபால இருந்து எல்லாமே மனுஷன் வரைக்கும் பிரபஞ்ச சக்தி தான் இயக்குது மனுஷனை. ஆன்மா என்பது சைத்தன்யமே தவிர உடல் மனது இரண்டையும் இயக்க தேவையானது பிரபஞ்ச சக்தி. நீங்க ஆஸ்பத்திரியில் பார்த்துருப்பீங்க, ஆக்சிஜன் கொடுத்து படுக்க வச்சிருப்பாங்க, வெண்டிலேட்டர் போட்டிருப்பாங்க, சும்மா அப்படியே படுத்திருப்பான், நோ ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு தேவையானது பிரபஞ்ச சக்தி. உள்ள இயங்கிட்டு இருக்குமே தவிர எந்த விதமான ஆக்டிவேஷன் இருக்காது. எதுவுமே சுறுசுறுப்பு தன்மை, அந்த சுறுசுறுப்பு இருந்தாதான் இயக்கம். அந்த சுறுசுறுப்பை கொடுக்கிறதே இந்த பிரபஞ்ச சக்தி தான். சாதாரணமா மன அழுத்தம் வந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பேறித்தனம். எதையுமே எடுத்த காரியத்தை முடிக்க மாட்டாங்க, பாதியிலே விட்டுட்டு வந்துடுவாங்க. உங்க மனசு கூட சரியா இயங்கணும்னா பிரபஞ்ச சக்தி தேவை. உடல் மாத்திரம் அல்ல, உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே பிரபஞ்ச சக்தியின் இயக்கம். மனது ஒரு உறுப்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு. அது இயங்க வேண்டும் என்றால் கூட பிரபஞ்ச சக்தி தேவை. பிரபஞ்ச சக்தி ஏற்றத்தாழ்வு ஆனால் உடலிலோ அல்லது மனதிலோ ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக 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 நிகழும். டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, இப்போ விடுங்க, எல்லாம் எக்ஸாமினேஷன் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டருங்க கிட்ட போனீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க அதை வச்சுக்கிட்டு குத்து மதிப்பா ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து சரியில்லைன்னா டோசேஜ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. இப்படி குத்து மதிப்பா மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. இப்ப இந்த மன அழுத்தம் எப்படி வந்திருக்குன்னு உங்களை போய் ஸ்கேனிங் பண்ணிட்டு வா, எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த ஸ்கேன் எதுலையுமே தெரியாது. இது பிஹேவியர்ல தான் கண்டுபிடிக்க முடியும். காரணங்கள் இதனாலலாம் வருதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனால, இதனால கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால பிரபஞ்ச சக்தியை உடம்புக்கு அதிகமாக புகுத்தி பார்ப்பது. பிரபஞ்ச சக்தி அதிகமா போக 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 மனது உடல் ரெண்டுமே இன்ட்ராக்ஷன் கரெக்டா வேலை பண்ண ஆரம்பிச்சு.